ஹாய் மக்களே, குட் மார்னிங். நாங்கள் எல்லோரும் சீக்கிரமாக எழுந்துக்காச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. நான் ஒரு 4 to 4:30 அந்த டைமில் எல்லோரும் எழுந்துக்கிட்டோம். ஏன்னா இங்கே 6 o'clock வந்து நாங்கள் கிளம்பணும். எங்கே கிளம்பணும்னா ஒரு பிளேஸுக்கு, Day 3 ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு. அதுக்கு நாங்கள் புக் பண்ணிக்க ஸ்லாட் வந்து 8 to 9:30. ஸோ இங்கேருந்து அது வந்து 40 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சீக்கிரமாக போகணும். 1.5 மணி நேரம் ட்ராவல் நினைக்கிறேன் அப்படின்னு டிரைவர் அண்ணன் சொன்னார். ஸோ நம்ம அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் சீக்கிரம் முடிக்கணும். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 4 to 4:30 போல் நாங்கள் செக்அவுட் பண்ணுவோம். செக்அவுட் பண்ணால் தான் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி கரெக்டாக 6 o'clock வந்து கடூரில் எங்களால் ட்ரெயின் பிடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி Day 3ல் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது CK's வியூ, உங்களுக்கான வியூ. ஆக்சுவலாக வாயெல்லாம் உதவுது, செம குளிர் வேறு. நைட்டும் சரி காலையும் சரி நான் எல்லாருமே வந்து ஆட்டு ஓட்டெல்லாம் குளித்தோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். செம குளிர். ஜீப் பேக் சைடில் வேற உட்காந்துட்டேன்னா, இத்தனைக்கும் தலைக்கு குள்ளெல்லாம் போட்டிருக்கேன், அப்பயும் குளிருது. ஹாய் நண்பர்களே. டீ காஃபியை தான் சாப்பிடலாம்னு போகிற வழியிலே ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டியாச்சு. இங்கேயும் கிளாஸ்லலாம் கிடையாது, பேப்பர் கப்பில் தான் கொடுத்தாங்க. என்ன விலை அழகே பா, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. நாங்க பிடி ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு நல்லா சும்மா வைப் பண்ணிட்டே போனோம். Day 3வோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு விசிட் பண்ண வந்த இடம் தான் பத்ரா வைல்ட் லைஃப். இங்க நாங்க சஃபாரி போக போறோம். இங்க மேப் இருக்கும், அதுலயே போட்டிருக்கோம் எந்த ரூட்ல போயிட்டு வருவோம்னு. இங்க 2 சஃபாரி இருக்கு, ஜீப் அண்ட் பஸ். நாங்க வந்து ஒரு 1 monthக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். ஆன்லைன்ல பத்ரா வைல்ட் லைஃப் வந்து எப்படி புக் பண்றது நான் சொல்றேன். நீங்க ஆன்லைன்ல போயிட்டு கூகுள்ல போயிட்டு பத்ரா வைல்ட் லைஃப்னு போட்டுருங்க. அதுல வந்து காமிச்சிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் முத்தோடி நம்ம செலக்ட் பண்ணணும். அதுல பஸ் ஆர் ஜீப் சஃபாரி வந்து அவைலபிலிட்டி பார்த்து செலக்ட் பண்ணணும். பஸ்ன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு 550, ஜீப்னா ஒருத்தருக்கு 700 வரும். எங்களுக்கு பஸ் தான் சீப்பு, ஸோ நாங்க அதையே புக் பண்ணியாச்சு. ஆஃப்லைன்ல புக் பண்ணலாம்னு நம்பி வராதீங்க. சோ முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. நாங்க 8 to 9:30 ஸ்லாட் தான் புக் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் போன சஃபாரி இன்னும் ரிட்டர்ன் ஆகவே இல்லை. சோ அதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது வர வரைக்கும். இங்க வைல்ட் லைஃப் ரிசர்வ் பத்தி ஒரு ஹிஸ்டரியே போட்டிருப்பாங்க. லைக் என்ன அனிமல்ஸ்லாம் இங்க பார்க்கலாம்னு ஒரு பிக்சர் பெருசா இருக்கும். நாங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டோம். பஸ்ஸும் ஜீப்பும் வந்துருச்சு. நாங்க அதுல ஏற போறோம். இதுதான் நாங்க டிராவல் பண்ண போற பஸ். சீக்கிரம் எல்லாரும் உள்ள வாங்கடா. அவ்வளவுதான், பஸ் கிளம்பிருச்சு. நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போறோம். டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல என்டர் ஆகுறோம். கடவுளே, எப்படியாச்சும் பேருக்கு ஏத்த மாதிரி புலிய பாத்துறணும். ரோடு கூட லிமிட்டடா சின்னதா இருந்துச்சு. இவங்க இப்படி ஓட்டி பழகிருக்கும் போல இருக்கு. இல்லைன்னா அவ்வளோ பெரிய பஸ்ஸை கரெக்டா இந்த சின்ன ரோட்ல போக முடியுமா? இதுதான் வாட்டர் ரிசர்வாயர். எல்லா அனிமல்ஸும் தாகம் எடுத்துச்சுன்னா இங்கதான் வந்து குடிக்கும் போல இருக்கு. அதோ பாருங்க மானு உள்ள ஓடுது. இங்க பாரு. என்னடா இடம் இது? இங்க மட்டும் நான் தனியா இருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், பயந்தே செத்துரும் போல இருக்கு. தோ பெண்மயில் தெரியுதா? இதுதான் ஆண்மயில். இதையும் பாருங்க. அடடா, புள்ளி வச்சமானு கொம்பு இல்லையே. ஓ, அப்போ இது பெண்மானா? ஆனா எப்பயும் பாத்தீங்கன்னா மான்லாம் கூட்டமா தான் பார்க்க முடியும். அதுவும் ஃபேமிலியோட தான் இருக்கும் போல இருக்கு. இதுதான் ஜியாண்ட் டீக் ட்ரீயா, அதாவது பெரிய பயங்கரமான தேக்கு மரமா. நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போமே இந்த கட்டெல்லாம் சூறையாடுறத. இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே பயங்கரமா இருந்துச்சு. இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். காட்டு எருமைகள்லாம் பாத்தீங்களா? எம்மாடி, எவ்வளவு பெரிய கொம்பு வச்சிருக்கு. அவ்வளோதாங்க, நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இந்த டைம் ஸ்லாட்டுக்கு போட்டிருந்த மாதிரியே 1.5 மணி நேரத்துலேயே பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியே. ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் என்னன்னா,
புளிய பார்க்க முடியலையே. இதுக்கெல்லாம் நமக்கு லக்கு வேணும் போல. அங்கிருந்து கிளம்பி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம்னு ஒரு கடையில நிப்பாட்டி இருக்கோம். இங்க இட்லி, வடை, போகா, செட் தோசைன்னு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். என்னதான் பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சின்ன ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற டேஸ்டே தனி தான். எங்கேயும் வராது இந்த மாதிரி டேஸ்ட். அடுத்ததான் நாங்க பார்க்க வந்த பிளேஸ் தான் ஷூட்டிங் கூட. இங்கேயும் வியூ பாயிண்ட் தான். அதே மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. வளைச்சு வளைச்சு நல்ல பேக்ரவுண்ட் லுக்ல போட்டோஸ்லாம் கிடைச்சது எங்களுக்கு. நெக்ஸ்ட் போன பிளேஸ் ஹிரோகோலே லேக். உள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியில மாங்காய், பைனாப்பிள், கொய்யெல்லாம் பாக்குறப்போ நாக்கு உரிச்சா. ஸோ எல்லாத்துலயும் ஒரு பிளேட்டு பத்த போட்டு வாங்கியாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டே உள்ள நடந்து போனோம். லேக்னா இப்படிதான் இருக்கணும். தண்ணிலாம் சும்மா பளிச்சுன்னு ப்ளூ கலர்ல இருந்துச்சு. இவங்க ஒரு பக்கம் ரீல்ஸ்லாம் பண்ணி டான்ஸ்ல ஆடிட்டு இருந்தாங்க. இவன் என்னடா தனியா போஸ்ட் கொடுத்துன்னு இருக்கான். எங்கேயோ வாட்டர் ஃபால் சவுண்டு கேக்குதேன்னு பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் வந்தேன். இங்க வந்ததுக்கு தான் தெரியுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சின்னதா டேம் மாதிரி இருந்துச்சு. பட் இதை பாக்குறப்போ தண்ணிலாம் பச்சை கலர்ல ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒன்னும் புரியல. அங்க ப்ளூ கலர்ல இருந்துச்சு, இங்க பச்சை கலர்ல இருக்கு. ஒன்னும் புரியல, எனக்கு விளங்கலையே. பக்கத்திலே ஒரு சின்ன சிவன் சந்நிதியும் இருந்துச்சு. அங்க ஒரு வேண்டுதலை வேண்டிட்டு லைட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டேன். அடுத்து நாங்கள் வந்த பிளேஸ் தான் காஃபி பிளான்டேஷன் டூர். எல்லாரும் அவங்கவுங்க சேஃப்டிக்கு ஒவ்வொரு குச்சியை கையில் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஒவ்வொரு செடி கொடி மரம்லாம் இவங்களே வந்து விதைச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்கே வச்சுட்டு அதுலேயே காஃபி, பெப்பரு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இவங்களே ரெடி பண்ணி விற்பாங்க போல இருக்கு. இந்த ப்ரோ தான் வந்து எல்லா பிளான்ட்டையும் என்னென்னலாம் இவங்க வச்சிருக்காங்க, எப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா தெளிவா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. உங்களுக்கு இதுல ஒரு ஃப்ளவர்ஸா ஃபில்டர் ரேட் அதிகமா விற்கிறாங்க. அரபிகா பீக் ஸ்டம்ப் ஹைட் growth. ஸோ ரோபாஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரோபாஸ்டா வந்துட்டு 10 to 11 kg காஃபி ஹார்வெஸ்டர். பீன்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணுறதுல அதில் ஒரு தோல் காஃபி ஃப்ளவரிங்ஸ் தான் வருது. ஆ டைமுக்குள்ளே உங்களுக்கு எங்கே அவ்வளோ மெடிசினல் வேல்யூ கிடைக்காது. இவங்க காஃபி எப்படிலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு அதை ரியலிஸ்டிக்காக காமிச்சாங்க எங்களுக்கு. இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா காஃபி பீன்ஸை ரியல் ஸ்மெல் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது.
தெரியல. இந்த கப்பு வெளியிலவே இவங்களோட ஷாப்பும் இருந்துச்சு. ஸ்பைசஸ், ஆயில், சாக்லேட், காஃபி, டீ பவுடர், காஃபி பவுடர்னு என்ன வாங்குறதுனாலும் இங்கேயே வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிரும். அவ்வளோ நேச்சுரலாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கிருந்து கிளம்பி நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ நான் பட்ஜெட்லாம் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஒன் டேக்கு ரூம் ஸ்டே பார்த்தீங்கன்னா 550 அண்ட் ஜீப்க்கு 300 ருபீஸ் ஒருத்தருக்கு சொல்கிறேன். சப்போஸ் இவங்க கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் கேட்டிருந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 120 அண்ட் டின்னருக்கு 220 நான்வெஜ். எல்லாமே ஒருத்தரே டிரைவரானவே பார்த்துப்பாரு. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸ் பே பண்ணேன். மீதி பேலன்ஸு கிளம்புறப்போ செட்டில்மெண்ட் பண்ணேன். எங்களையும் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டாரு கரெக்டா. ப்ராப்பரா எல்லாமே எங்க பக்கத்திலேயே கூடவே இருந்து இங்க ரீச் ஆனதுல இருந்து இந்த ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் கரெக்டா எங்களை கைட் பண்ணாரு. கொஞ்ச நேரத்திலேயே பஸ்ஸும் வந்துருச்சு. கடூர் பஸ் ஸ்டாண்டுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஸ்பீடா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஹாய், எங்களோட 30 டே ட்ரிப்பு வெற்றிகரமாக முடிந்து விட்டது. நான் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடூர் ரயில்வே ஸ்டேஷன். ஏதோ அந்த வழி தான் கடூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ கரெக்டாக இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டைம் 5 o'clock ஆகிடுச்சா. கரெக்டாக டைம் வந்து இப்போ 5:30. எனக்கு வந்து கடூர்லேருந்து பெங்களூருக்கு 6:25க்கு ட்ரெயின். 6:25 ஏறினா கரெக்டாக ஒரு 10:45 போவேன். பெங்களூர்லேருந்து 11:45க்கு ட்ரெயின். அங்கே என்னென்னா சென்னைக்கு நாளைக்கு மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் 6:30க்கு அங்கே ரீச் ஆகிடுவேன். எங்களோட 3 days பிளான் கம்ப்ளீட்டாக சிக்மங்களூர் பிளான் வந்து முடிஞ்சுது. ஆக்சுவலாக நான் டிரைவர்னாக தான் தேங்க்ஸ் சொல்லணும். டே 1லேருந்து டே 3 வரைக்கும் எங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்லாம் காமிக்கணும் அந்த பிளேஸை கரெக்டாக காமிச்சார். அது இல்லாமல் நடுவில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னராக இருக்கட்டும், எந்தெந்த ஹோட்டலில் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வருமோ, டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் காமிச்சார். அது வரைக்கும் அவருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஆனால் என்ன, நான் போட்டிருந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய பிளேசஸ் போட்டிருந்தேன் டே 1 டே 2ல். பட் டே 2ல் கவர் பண்ணிட்டேன், டே 3 கவர் பண்ணிட்டேன். டே 1ல் ஒரு 2-3 பிளேசஸ் வந்து மிஸ் ஆச்சு, ஸ்கிப் ஆச்சு. ஆனால் பரவாயில்ல, நான் போன பிளேசஸ்க்கு வந்து ஃபியூ பிளேசஸ் பார்த்தாலுமே வந்து மனசுக்கு நிறைவாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ட்ரிப்பே வந்து ஒரு சந்தோஷமாக முடிஞ்சுது. இந்த 3 days ட்ரிப்பு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். நாங்கள் என்ன பண்ணோம், எங்கே ஸ்டே பண்ணோம், எந்த ஜீப்பில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் எல்லாத்தையும். ஆக்சுவலாக ஹோட்டலும் ஜீப்புமே நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். எல்லாமே வந்து ஒரே ஒரு டிரைவராக மட்டும் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணார். அவரோட டீட்டெயில்ஸ், அவரோட கான்டாக்ட் நம்பர், அவரோட லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ட்ரிப்போட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய், see you.